வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கிறேன். இன்றைக்கும் பல்வேறுபட்ட பேசு பொருட்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப் போகிறோம். திட்டமிட்ட வகையிலே சாணி அபிஷேகரவின் மகளை கொலை செய்வதற்கு பிள்ளையானும் இராணுவ கேர்னல் ஒருவரும் கோத்தபாய ராஜபக்சவின் பணிப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இவற்றின் பின்னணியில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சலே இருந்திருக்கிறார். இவை தொடர்பான பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையிலே 2011ஆம் ஆண்டு காணாமல் போனார்கள் என்று சொல்லப்படுகின்ற செயற்பாட்டாளர்கள் குகன் லலித் தொடர்பான வழக்கு விசாரணை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு சாட்சி சொல்வதற்கு இப்பொழுது கோத்தபாய ராஜபக்ச அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கின் பின்னணி எப்படி இருக்க போகிறது? கோத்தபாய ராஜபக்ச இதன் பின்னணியில் கைது செய்யப்பட போகிறாரா போன்ற விடயங்கள் தொடர்பாக ஆராய்வதுதான் இன்றைய காணொலியாக இருக்க போகிறது. வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காலையை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை பாருங்கள். சரி, இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வருவோம். என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் 2011ஆம் ஆண்டு ஒரு விடயம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் வைத்து லலித் மற்றும் குகன் என்று சொல்லப்படுகின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் இருவர் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்திலே பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோத்தபாய ராஜபக்ச. எனவே அந்த நாட்டில் இடம்பெறுகின்ற பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு பதில் வழங்க வேண்டியவர் கோத்தபாய ராஜபக்சவா தான் இருந்திருக்கிறார். 2011ஆம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்ட இவர்கள் தொடர்பான வழக்கு 2019ஆம் ஆண்டு அவர்களது குடும்பத்தினரால் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆள்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆள்கொணர்வு மனு எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்குரிய ஒரு வழக்காக இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு இந்த வழக்கு வந்த வேளையில் கோத்தபாய ராஜபக்ச தனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதாக தெரிவித்து அவற்றிலிருந்து பின்வாங்கியிருந்தார். தான் நேராக நீதிமன்றத்துக்கு வர முடியாது என்பது போன்று அவர் தெரிவித்திருந்தார். மஹிந்த ராஜபக்ச காலத்திலே இடம்பெற்ற இந்த செயற்பாடு தொடர்பாக அடுத்து வந்த மைத்ரிபால சிறிசேன ஆட்சி காலத்தில் கூட இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த வேளையில் கோத்தபாய ராஜபக்ச அவற்றிலிருந்து பின்வாங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே தனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது, எனவே நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நீதிமன்றத்துக்கு வர முடியாது என்பது போன்று கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்திருந்தார். இவ்வாறாக வழக்குகள் அந்த காலத்தில், அதாவது 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த வழக்கு 2019ஆம் ஆண்டு வழக்கு வந்திருந்த வேளையில் அவற்றிலிருந்து தப்பித்த கோத்தபாய ராஜபக்ச இப்பொழுது 2026ஆம் ஆண்டு ஆகியிருக்கிறது. 2026ஆம் ஆண்டிலே இவர் நிரல் மூலம் இப்பொழுது சாட்சியம் வழங்குவதற்கு இப்பொழுது நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே இந்த சாட்சியத்தின் அடிப்படையில் இனி என்ன நடைபெறப் போகிறது, இதுதான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு இந்த நீதிமன்றத்திலே இவர் சாட்சி வழங்கினால் பாதுகாப்பு செயலாளராக இவர் தான் இருந்திருக்கிறார். எனவே இவர் அந்த காலகட்டத்தில் என்ன இடம்பெற்றது என்பது தொடர்பான சகல விடயங்களும் இவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவரின் கீழ்தான் பல்வேறுபட்ட அதிகாரிகள் வேலை செய்திருக்கிறார்கள். இராணுவத்தினரால் தான் இவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த வேளையில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோத்தபாய ராஜபக்ச இவர்கள் காணாமல் ஆக்கப்படுவதற்கு உத்தரவிட்டாரா என்கின்ற விடயம்தான் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. அப்படி இவர் உத்தரவிட்டிருந்தால் அந்த அதிகாரிகள் யார்? எதற்காக இவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது இவர்கள் எங்காவது ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பாக விசாரணை தான் இந்த வழக்கில் இடம்பெறப் போகிறது. அப்படி இந்த வழக்கில் இதற்கு சரியான சாட்சிகள் சொல்லவில்லை என்று சொன்னால் இவற்றின் கீழிருந்த அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற வேளையில் குற்றங்கள் அதிகாரிகள் மேல் சுமத்தப்படும் என்பதாகத்தான் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே அதிகாரிகள் மட்டத்திலே இந்த குற்றங்கள் சுமத்தப்படுகின்ற வேளையில் அதிகாரிகள் அரசு தரப்பு சாட்சிகளாக மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் பிற்பாடு குற்றவியல் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். இவர்களை கொண்டு வருவதற்குரிய குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். எனவே அரசு தரப்பு சாட்சிகளாக அப்பொழுது இருந்த அதிகாரிகள் மாறுவார்களாக இருந்தால் அவர்கள் விரல் நீட்டி காட்டப்போவது கோத்தபாய ராஜபக்சவா தான் இருக்கப் போகிறது. ஏனென்று சொன்னால் பாதுகாப்பு செயலாளரின் பேரில் தான் நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்தோம் என்று அவர்கள் தெரிவிப்பார்கள்.
அவர்கள் கைது செய்யப்பட்டு எங்கே கொண்டு செல்லப்பட்டார்கள், எங்கே கொலை செய்யப்பட்டார்கள், எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அவர்களது சடலங்கள் எங்கே புதைக்கப்பட்டன அல்லது எரிக்கப்பட்டன போன்ற விடயங்கள் இனி இந்த அதிகாரிகள் வாயிலிருந்து வரப்போகின்ற சொற்களில் தான் இருக்கிறது. எனவே கோத்தபாய ராஜபக்ச இப்பொழுது மாட்டுப்பட்டிருக்கிறார். இதற்காகத்தான் அவர் சாட்சி சொல்வதிலிருந்து பின்வாங்கிக் கொண்டிருந்தார். ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சி மாற்றங்கள் வருகின்ற வேளையில் பல்வேறுபட்ட ஆட்சி மாற்றங்களை இப்பொழுது சந்தித்திருக்கிறோம். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலம், அதன் பிற்பாடு மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி காலம், இப்பொழுது அன்ரகுமார் திசாநாயக்காவின் ஆட்சி காலம். இந்த அன்ரகுமார் திசாநாயக்காவின் ஆட்சி காலத்தில் கூட எல்லாம் நன்றாக நடைபெறுகிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மஹிந்த ராஜபக்ச தரப்புக்கு எதிராக பல்வேறுபட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன, விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. விசாரணைகள் மட்டும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற வழியில் தெரிவித்த விடயங்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள் விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எங்களால் எடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை மஹிந்த ராஜபக்ச குடும்பம் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெறுகின்றனவை ஒழிய எவரும் கைது செய்யப்படவில்லை. இவ்வாறாகத்தான் கோத்தபாய ராஜபக்ச மீதும் விசாரணை இடம்பெறப் போகிறது. இந்த விசாரணை, அதாவது 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற பிரச்சனையின் விசாரணையை இப்பொழுது 2026 நடைபெறுகிறது. அப்படியான இந்த கைது எப்போது இடம்பெறப் போகும் என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கிறது. எல்லாம் ஒரு கண்துடைப்பு விடயமாக இருப்பதாகத்தான் அவதானிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கோத்தபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலராக இருந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்த அதிகாரிகள் அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. 2008, 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சார்பிலே வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றால் இல்லை என்பது போன்றுதான் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. வழக்குகள் தாக்கல் செய்யப்படாத விடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்பதுதான் இப்பொழுது பலராக கருத்தாக இருக்கிறது. எனவே இப்பொழுது இருக்கின்ற இந்த விடயம் தொடர்பாக இது ஒரு இழுத்தடிப்பாகத்தான் போய் முடியும் என்று சொல்லப்படுகிறது. கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்றால் கைது செய்யப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் பலமாக இருக்கின்றன. ஆனால் அதற்குரிய காலம் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சரி, இவை இப்படியாக இருக்கின்ற நேரத்திலே அடுத்து வருகின்ற ஒரு விடயம்தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சுரேஷ் சலையிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உங்கள் பலருக்கு தெரியும், முன்னாள் புலனாய்வு பிரதானியாக இருந்த சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவருக்கு மீண்டும் 3 மாதங்கள் அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்குரிய கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சமயத்தில் அவர் சாணி அபேசகரவால் பழிவாங்கப்படுகிறார் என்று சாணி அபேசகரவால் பழிவாங்கப்படுகிறார் என்பது தொடர்பாக அவரது மனைவியால் ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பதாக சட்டத்தரணிகளால் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. ஏன் இவர்கள் சாணி அபேசகரவுக்கு பயப்படுகிறார்கள் என்றால் கோத்தபாய ராஜபக்சவின் பணிப்பின் பேரிலே அப்பொழுது சாணி அபேசகரவின் பதவி பறிக்கப்பட்டதாக இருக்கட்டும், இடமாற்றம் செய்யப்பட்டதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சுரேஷ் சலையின் மூலம்தான் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அது தவிர இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடித்தவர் சாணி அபேசகர. அப்பொழுது அவை தொடர்பான ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருந்தது இவரால். அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையிலே பல்வேறுபட்ட நபர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மூடி மறைத்து இவரை ரான்சர் செய்திருந்தார்கள். அந்த பதவியிலிருந்தும் அவர் இறக்கியிருந்தார்கள். எனவே அதற்காக இவர் பழிவாங்குகிறார் என்பது போன்று இப்பொழுது ஒரு கதை கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் என்ன விடயம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், சாணி அபேசகரவின் மகளை கடத்தி அவரை கொலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சலையின் படிப்பின் பேரில் இராணுவ கேர்னல் ஒருவராலும் பிள்ளையானாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்கின்ற அதிர்ச்சிகரமான செய்தி இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை தெரிவித்திருப்பவர் யார் என்றால் அசாத் மௌலானா தெரிவித்திருக்கிறார். இராணுவ கேர்னலும் பிள்ளையானும் பேசிக்கொண்டிருந்ததை தான் கேட்டேன் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி கமிஷனுக்கு சட்டத்தரணி கௌரி தங்கராசாவை சந்திப்பதற்காக சாணி அபேசகரவின் மகள் வருவார் என்றும் வருகின்ற வேளையில் அவரை கடத்தி கொலை செய்வது என்பதுதான் இவர்களது திட்டமாக இருந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் மகளை கடத்திவிட்டு அந்த மகளை வைத்து கொண்டு பல்வேறுபட்ட திட்டங்களை சாணி அபேசகரவை கொண்டு செய்வதற்குரிய முயற்சிகளை இந்த சுரேஷ் சலை பின்னணியில் இருந்து கொண்டு இராணுவ கேர்னலையும் பிள்ளையானையும் வைத்து நகர்த்தி இருக்கிறார் என்கின்ற விடயம்தான் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த இராணுவ கேர்னல்
இனி கை செய்யப்படுவார் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சாணி அபேசகரவிடம் பல்வேறுபட்ட விடயங்கள் மறைந்திருக்கின்றன. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை அவர் வெளியிட்டாராக இருந்தால் பலர் இதன் பின்னணியில் பிடிபடுவார்கள் என்பதை கருத்திலே கொண்டு சாணி அபேசகரவை பழிவாங்குகின்ற நோக்கில் பிள்ளையானை கொண்டு இந்த சதித்திட்டம் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் ஏதோ ஒரு விடயம் காரணமாக அவை தள்ளி போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், பிள்ளையானை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட திட்டங்களை இராணுவ புலனாய்வு பிரிவு மேற்கொண்டது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம். அண்மையில் கூட 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்ட விடயம் கூட பிள்ளையானால் தான் செய்யப்பட்டது என்பது அங்கு வந்திருந்த பலரால் தெரிவிக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட கொலைகள் தொடர்பாக பிள்ளையானிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதும் நாங்கள் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறு தான் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். ஜோசப் பர்ராசிங்கம் இவரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். TRO ஊழியர்கள் கடத்தப்பட்டு அவர்களுக்கு என்ன நடைபெற்றது என்பதை அசாத் மௌலானா தனது சாட்சியிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இவற்றின் பின்னணியில் பல்வேறுபட்ட விடயங்கள் மறைந்திருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை இப்படியே விட்டிருந்தால், கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சி காலம் தொடர்ந்திருக்குமாக இருந்திருந்தால் பலர் காணாமல் போயிருப்பார்கள், பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும் என்பது போன்றுதான் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இனி இவை தொடர்பாக என்னென்ன விடயங்கள் இடம்பெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம். சரி, அடுத்து வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், பிக்குகள் தொடர்ந்து கை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு நல்வழிப்படுத்துகின்ற ஆலோசனைகளை வழங்குவதையும் சமய அனுஷ்டானங்களை செய்வதை விட்டுவிட்டு அவர்கள் இப்பொழுது பிடிபட்டு கொண்டிருப்பது பாலியல் சேட்டைகள் செய்தும் மக்களை சீரழித்தும் அதே வேளையில் போதைப் பொருட்களை கடத்தியும் பல்வேறுபட்ட விடயங்களில் அவர்கள் இப்பொழுது பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது தவிர இனவாதம் பேசுவதில் வல்லவர்களாக இருந்த பலர் இப்பொழுது வாயெடுத்து போயிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், பௌத்த தேர்கள் செய்து வருகின்ற பல்வேறுபட்ட புரள்வான செயல்பாடுகள் காரணமாக. இப்படி இருக்கின்ற சமயத்தில் நேற்றைய தினம் போலீசாரினால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. பௌத்த சமயத்தில் இருப்பவர்கள் பிழை செய்கிறார்கள், பௌத்த தேரர்கள் பிழை செய்கிறார்கள் என்று வருகின்ற வேளையில் பௌத்தத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வருகின்றது. எனவே இவற்றை மடைமாற்றுகின்ற அல்லது திசை மாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்குமா என்பது போன்று போலீசார் வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கை தெரிவித்திருக்கிறது. ஒரு மௌலவி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பாக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருப்பார்கள். கைது செய்யப்பட்ட நபரிடம் இவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டிருப்பார்கள். அந்த விசாரணைகளில் அக்கு வேறு ஆணி வேறாக இவர்கள் விசாரணைகளை துளைத்தெடுத்திருப்பார்கள். எங்கே பிறந்தார், எங்கே படித்தார், எங்கே வளர்ந்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் போன்ற விடயங்கள் போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு முடிவு காணப்பட்டிருக்கும். அப்படி இருக்கின்ற சமயத்தில் சாதாரணமாக ஒரு முஸ்லீம் நபர்கள் அணிகின்ற அல்லது ஒரு மௌலவிகள் அணிகின்ற ஒரு உடையை அணிந்திருந்தார் என்பதற்காக எல்லோரும் மௌலவிகளாக ஆகிவிட முடியாது. எனவே தீர விசாரணைகள் மேற்கொள்ளப்படாது இவர் ஒரு மௌலவி என்கின்ற ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டதன் பின்னணியில், அதாவது பௌத்தர்களுக்கு வருகின்ற களங்கத்தை துடைப்பதற்காக இங்கே பாருங்கள், முஸ்லீம் நபர்களும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதை காட்டுவதற்குரிய ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பான விடயம்தான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது உலாமா சபை அறிவித்திருக்கிறது, அவர் எந்த விதமான ஒரு அரபு பாடசாலையில் கல்வி கற்கவும் இல்லை, அவர் ஒரு மௌலவியும் இல்லை என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற வழியில் போலீசாரால் எதற்காக இந்த விடயம் திட்டமிட்டு ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக இப்பொழுது உலாமாக்கள் சபை கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்பதாக இப்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. எனவே இவை தொடர்பான கருத்துக்கள் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இவை தொடர்பாக இனி போலீஸ் ஒரு ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிடும் என்பது போன்றுதான் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.